இத்தாலி ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கு பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி சுப்பிரமணியன் சுவாமி நோட்டீஸ் அளித்துள்ளார். இது தொடர்பாக நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபன் அளிக்கும் கூடுதல் தகவல்களை காணலாம். இத்தாலியைச் சேர்ந்த அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் நிறுவனம் குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பயணிக்க பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட 12 ஹெலிகாப்டர்களை கடந்த 2010ஆம் ஆண்டு முந்தைய காங்கிரஸ் அரசின் போது கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தமானது பெறப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் 2 ஹெலிகாப்டர்களை இந்தியா இதுவரை பெற்றிருக்கிறது. 10 ஹெலிகாப்டர்கள் இன்னும் பெறப்படவில்லை. அதற்கு முக்கிய காரணம் இந்த ஹெலிகாப்டர் ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய ஊழலானது நடைபெற்றிருக்கிறது என்று சிபிஐ சந்தேகித்ததின் அடிப்படையில் சிபிஐ தொடர்பாக வழக்கும் தொடர்ந்திருந்தது. இதேபோன்று இத்தாலியைச் சேர்ந்த புலனாய்வு அமைப்பும் அந்த நாட்டில் வழக்கானது தொடர்ந்து தற்போது 2 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றன. 3600 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்தை பெறுவதற்காக இடைத்தரகர்கள் வழியாக இந்த அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் நிறுவனமானது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா மற்றும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு பணமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மக்களவையில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று பாஜகவின் மக்களவை உறுப்பினர் மீனாட்சி லெகி அவர்கள் நேற்று மக்களவையில் தெரிவித்திருந்தார். இதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் ஏகே அந்தோணி அவர்கள் இந்த வழக்கானது சிபிஐயிடம் இருக்கிறது, மத்திய அரசு இது தொடர்பாக எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிபிஐ அணுகலாம் என்று கருத்து தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு மாநிலங்களவையில் புதிய உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி அவர்கள் இந்த ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கு தொடர்பாக மாநிலங்களவையில் தான் பேச இருப்பதாகவும், அதேபோன்று இஸ்ரோ ஜகான் மற்றும் ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்த வழக்கு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாகவும் மாநிலங்களவையில் தான் பேச இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது புதிய நெருக்கடியானது ஏற்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் ஸ்டீஃபன்.